விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதியா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஷூட்டிங்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரணம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுலேயும் விஜய் பார்வதி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருந்தாங்க. அதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதியை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதுக்கும் ஒரு சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை நீங்க ஒழுங்கா படிச்சு பார்த்து தான் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாரு. அவங்க எஸ் சார், நான் கொடுத்ததை பார்த்து அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படி தெரியலையே, ஏன்னா கொடுக்கப்பட்ட பவரை தாண்டி நீங்கள் நிறைய பர்சனலாக யூஸ் பண்ணீங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு கியூசிக்கான விஷயத்தை நீங்கள் பண்ண மாதிரியே தெரில அப்படிங்கிற மாதிரி முதல் வேலையாகவே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாத்திட்டையுமே அவர் கேட்டிருக்காரு. குறிப்பாக அன்பு கேங் இருக்கு இல்லையா, அதாவது கனி, சபரி, பிரவீன் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் கேட்கும் போது அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. எஸ், கனி அக்கா வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எஃப்ஜேக்கு அகைன்ஸ்டாகவே இருந்தாங்க. எஃப்ஜேவோட பாட்டில் வந்து நல்லா இருந்தாலுமே அதை வந்து கிளியராக வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறதுலாம் இருந்தாங்க. நல்ல பாட்டில்ஸை கூட அவங்க தூக்கி எறிஞ்சதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். தூக்கி எறிஞ்சதில் டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அக்செப்டே பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த அன்பு கேங்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பவரை நீங்கள் ஏன் தவறாக யூஸ் பண்ணீங்க, குறிப்பாக உங்களை வந்து தாஜா பண்ணுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு நீங்கள் டீ எடுத்துகிட்டு வாங்குறீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்குறீங்க, கை கால் அமுக்குங்கிறீங்க. அதே நேரம் பண்ணவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பரான பலனையும் கொடுக்கல. இது எந்த விதத்தில் நான் சேர்க்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக தாக்கி பேசிட்டாரு. நாட் ஒன்லி ஃபார் த டாஸ்க், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது என்னால் வந்து கூட்ட முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. அதாவது இது பிக் பாஸ் வீடு, இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. உங்களுக்காக எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. 10 பேர் பண்ணுறாங்கன்னா அதை நீங்களும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக விஜய் பார்வதியை ரோஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் பாரு எப்படி லாஸ்ட் 2 வீக்ஸாக விஜய் சேதுபதியை மீட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டாங்களோ, இன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கான ஒரு தரமான செய்கையை தான் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்காரு. அதே நேரம் விஜய் சேதுபதி அவர்கள் டாக்டர் திவாகருக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் பேசினார். ஏன்னா டாக்டர் திவாகர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும், அதில் நம்ம ஒரு சில டாக்டிக்ஸ் பண்ணலாம், பட் அதற்காக உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எஃப்ஜேக்கு ஆதரவாகவும் சரி, அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஆதரவாகவும் அவர் பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி உண்மையிலுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. உங்களுக்கு யார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் திருப்பி எப்படியாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பட் நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, உங்களோட பேச்சை கேட்டு விளையாடுங்க, மற்றவங்க பேச்சை கேட்டு விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் திவாகருக்கு ஒரு அட்வைஸை போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு வாரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்காது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். விஜய் பார்வா பயங்கரமாக ரோஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.